ஜென் கதைகளில் அடுத்த கதை மௌன குரு. அங்கு பல்லாயிரக்கணக்கான பிக்குகள் புத்தரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை கூடும் சங்கம் அது. தூர தூர நாடுகளிலிருந்தெல்லாம் நெடும் பயணம் மேற்கொண்டு அவர் மொழியை கேட்க வந்தவர்கள் அவர்கள். அன்று அவர் வழங்க போகும் ஞான பிச்சைக்காக அவர்கள் இதய பாத்திரங்கள் காத்திருக்கின்றன ஒரு தவிப்புடன். காலை இளங்காற்று மெல்ல தவழ்ந்து வருகிறது. மரங்களின் இலைகள் மெதுவாக பேசிக்கொள்கின்றன. பிக்குகள் மௌனம் காத்து புத்தர் வரும் வழியில் விழிபாதித்து காத்திருக்கிறார்கள். புத்தர் வருகிறார். அவர் கைகளில் ஓர் அழகிய தாமரை மலர். அமைதியாக வந்து மேடை மேல் அமர்கிறார். மடியில் கை வைத்து கைகளுள்ள தாமரையை பார்த்தபடி அமர்ந்தவர் பேசவில்லை. எல்லோரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். புத்தர் தலை நிமிரவும் இல்லை, பேசவும் இல்லை. பிக்குகளுக்கு வியப்பு. ஒருவேளை புத்தர் தியானத்தில் மூழ்கிவிட்டாரோ? இல்லை, அவர் கண்கள் மூடவில்லை. தாமரை மலையறை அல்லவா பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன சிந்திக்கிறார்? ஏன் மௌனமாக இருக்கிறார்? மௌனம் கலைந்த பின் என்ன சொல்லப் போகிறார்? நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. புத்தர் சிலை போல அப்படியே தான் அமர்ந்திருந்தார். நேரம் போய்கொண்டே இருந்தது. பிக்குகளின் கூட்டத்தில் மெல்லிய சலசலப்பு, பொறுமை இழந்ததன் முணுமுணுப்பு. என்ன ஆயிற்று என வினாக்குறிகள் அவர்களின் பார்வைகளில். என்றாலும் புத்தர் தலை நிமிர்ந்து மௌனம் கலைத்து பேசுவார் என்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. எவ்வளவு தொலைவு, எவ்வளவு காலம், எவ்வளவு துன்பங்கள் பட்டு வந்ததெல்லாம் கௌதமரின் ஞான மொழி கேட்பதற்காக அல்லவா? அவர் ஏன் தங்கள் முன் இப்படி அமர்ந்திருக்கிறார்? யாருக்கும் ஒன்றும் புரியாமல் அமர்ந்திருக்கும் போது கனத்த மௌனத்தை கலைத்து கொண்டு ஒரு சிரிப்பொலி எழுந்தது. எல்லாரும் திகைத்து போய் பார்த்தார்கள். சிரித்தவன் புத்தரின் சீடன் மகா காசியப்பன். என்ன காரியம் செய்துவிட்டான் காசியப்பன்? போதி சத்துவரின் முன் இப்படி மரியாதை குறைவாக சிரிப்பதா? அவர் மௌனத்தை கேலி செய்வது போல அல்லவா இருக்கிறது அந்த சிரிப்பு. பிக்குகள் திகைத்து பார்க்கையில் காசியப்பன் சிரிப்பை நிறுத்தாமலும் மேலும் அதிகமாகவும் சத்தமாகவும் பைத்தியக்காரனை போல சிரித்து கொண்டே இருந்தான். புத்தர் தலை நிமிர்ந்தார். சிரித்து கொண்டிருக்கும் காசியப்பன் பக்கம் திரும்பினார். அவனை பார்த்தார். கை நீட்டி அருகில் வருமாறு அழைத்தார். காசியப்பன் சிரித்தபடியே எழுந்து புத்தரின் அருகில் சென்று நின்றான். அப்போதுதான் அவன் தன் சிரிப்பை நிறுத்தினான். புத்தர் தம் கையில் இருந்த தாமரையை அவனுக்கு தந்தார். பிறகு கூட்டத்தினரை பார்த்து சொன்னார், நான் வார்த்தைகளால் சொல்லக்கூடியவற்றை எல்லாம் இதுவரை உங்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன். வார்த்தைகளால் சொல்ல முடியாதவற்றை இப்போது நான் காசியப்பனுக்கு வழங்கிவிட்டேன். இப்படித்தான் மகா காசியப்பர் முதல் ஜன் குரு ஆனார். வார்த்தை வலைக்குள் அகப்படாமல் சொல்லாமற் சொல்லி உணர்த்துவது ஜென் வழி.